குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று நமக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் ஓடி போஸ்ட்டில் இன்னும் 29 ஃபில் ஆகாமல் இருக்கு. அதுக்கான தேர்ட் பேஸ் கவுன்சிலிங்கான ஆள் கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, வழக்கமாக வந்து 1:2 அந்த மாதிரி தான் வந்து நமக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. பட் இந்த முறை வந்து நமக்கு இந்த ரீச் ஜோனில் இருக்க 15,000 பேரில் மோஸ்ட்லி ஒரு அரௌண்ட் ஒரு 10,000 ப்ளஸ். ஓகேங்களா? 15,000 பேரில் ஒரு 10,000 பேர்கிட்ட நமக்கு இது அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? மெயில் வரை அனுப்பிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இல்லையா, வில்லிங்னஸ் இருக்கா, வில்லிங்னஸ் இல்லையா, இந்த 29 போஸ்ட் எடுக்கிறதுன்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் இப்போ இவ்வளோ குழப்பம். நார்மலாக பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேரோ 3 பேரோ 3 பேரோ அந்த மாதிரி கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ வச்சுட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு தான் இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்காது, எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்காது. இப்போ இவ்வளோ பேர் கூப்பிட்டதால தான் வந்து யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுன்ற மாதிரி டவுட் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இவங்க எல்லாருக்கும் அனுப்புறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னா, ஓகேங்களா, ஆல்ரெடி 2 பேஸ் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சுமே வந்து நமக்கு ஃபில் ஆகலை. ஓகேங்களா? நமக்கு மொத்தமாக இருக்கிறது வந்து 161 போஸ்ட் தான் இருக்கு, இன்டர்வியூ போஸ்ட். ஓகேங்களா? ஓடிவி போஸ்ட். அந்த 161 போஸ்ட்ல 2 பேஸ் முடிஞ்சிருக்கு, இருந்துமே வந்து 29 போஸ்ட் காலியா இருக்கு. அப்போ பேஸ் ஒன்ல நமக்கு 325 பேர் கூப்பிட்டாங்க, பேஸ் டூல 105 பேர் கூப்பிட்டாங்க. ஒரு 430 பேர்ல இந்த 161 வந்து ஃபில் ஆகலை. ஓகேங்களா? அதனால திரும்ப இந்த பேஸ்லேயே வந்து தள்ளி போகுமோன்றதுக்காக நமக்கு இவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? இங்கே இவ்வளோ பேர் கூப்பிட்டாம கொஞ்சம் பேர் மட்டும் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டுருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா 29 பேர்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 200 பேருக்கு ஃபர்ஸ்ட் இருக்க 200க்கு அனுப்பிச்சிட்டு அதுல இருந்துமே அவங்க முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணாலும் ஒரு சின்ன இது இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்க 200 பேருக்கு அனுப்புறது மூலயமா அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இருக்க 200 பேருக்கு என்ன தெரிஞ்சிடுதுன்னா, ஓகே, அடுத்த 200 நம்ம தான் இருக்கோம், நமக்கு அந்த 5,000 போஸ்ட் நான் நோட்டில் வர போகிற 5,000 போஸ்ட்களும் நம்ம ஈஸியாக வந்துடும், டாப் ரேங்க்ல வந்துடும் நமக்கு. அதில் நமக்கு பிடிச்ச போஸ்ட் எடுத்துக்கலான்ற மாதிரி தெரிஞ்சிடும். அதுலேயுமே வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த வேகன்சி ஃபில் ஆகாமல் திரும்ப கேரி ஃபார்வர்ட் அடுத்ததும் அதில் ஒரு 29ல் ஒரு 10 ஃபில் ஆகி மிச்சம் ஒரு 19 இருக்குது. அந்த மாதிரினா திரும்ப அது பிரச்சனை. ஓகேங்களா? திரும்ப இன்னொரு வாட்டி போகும், இன்னும் கொஞ்சம் அது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? திரும்ப அது பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த இவ்வளோ 15,000 பேர் இருக்கீங்க. இந்த 15,000 பேரில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த போஸ்டிங் எடுக்க விருப்பம் இருக்குன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லிஸ்ட் எடுத்துட்டு அதில் ரேங்கிங் படி அந்த லிஸ்ட்ல வில்லிங்னஸ் யார் கொடுக்குறாங்களோ அதில் ரேங்க் லிஸ்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த ரேங்க் லிஸ்ட் இது அதில் முதல்ல இருக்க இப்போ 29 போஸ்ட் இருக்கு. அப்போ 1:3 1:2 இல்லை 1:4 எந்த மாதிரி எடுக்கிறாங்கன்றது தெரியல. ஓகேங்களா? அதை எடுத்து அவங்களுக்கு மட்டும் இன்டர்வியூ வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு இதை முடிச்சிடுவாங்க. அதை முடிச்சுட்டு அன்னைக்கு மறுநாளும் நமக்கு வந்து நான் ஓட்டிக்கான இது வந்துடும். ஓகேங்களா? ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறமேட்டா நான் ஓட்டிக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இருக்க ஒரு டவுட் என்னன்னா, சப்போஸ் இதில் வந்து வில்லிங்னஸ் நம்ம கொடுத்துட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட மார்க்ஸ் தெரிஞ்சிடும், நமக்கு எவ்வளோ மார்க் இருக்குது, நம்ம கிடைக்குமா கிடைக்காதுன்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ அதுக்கப்புறமேட்டு நம்ம அன்வில்லிங்னஸ், எனக்கு இதை போஸ்ட் எடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லலாமான்றதான் நிறைய பேரோட கேள்வி. ஓகேங்களா? நிறைய பேருக்கு இருக்க டவுட்டும் டிஎன்பிஎஸ்சி அதை பற்றி கிளியராக சொல்லலை. ஓகேங்களா? பட் வந்து ஓவராலாக பார்க்குறப்போ எப்படி தெரியுதுன்னா, நமக்கு இங்கே கேட்டுட்டு தான் நமக்கு கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா நீங்க போய் இன்டர்வியூல அட்டன் பண்ணிட்டு கடைசியில் போய் எனக்கு அன்வில்லிங், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எழுதுறீங்கன்னா அந்த இடத்துல கேட்பாங்கல்ல, இது என்ன நம்ம ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டுட்டு தானே, உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கான்னு கேட்டுட்டு தானே உங்களுக்கு இந்த இன்டர்வியூ போஸ்ட்டை கூப்பிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஏன் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்றீங்கன்ற மாதிரி அப்போ ஒரு மோஸ்ட்லி அப்படி இருந்தால் அப்படி பண்ண மாட்டாங்க. ஓகே, ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். பட் அப்படி பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம இப்போ நீங்கள் வில்லிங்னஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இன்னும் 3 நாள் டைம் இருக்கு. 23ஆம் தேதி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால வெயிட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி கிட்ட நம்ம டோல் ஃப்ரீ நம்பர்லையும் நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர்லோ இல்லை ஹெல்ப் டெஸ்க் மெயிலோ இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இங்கே பார்த்துக்கோங்க, டோல் ஃப்ரீ நம்பர் இங்கே இருக்கா, அண்ட் வந்து மெயில். ஓகேங்களா? நம்ம கிரீவன்ஸ்லாம் கேட்கறதுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் போயிட்டு இது பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளும் வந்து கேட்டிருக்கோம், டீட்டெயில்ஸ் வந்த உடனே உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி அங்கே போயிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு சப்போஸ் அங்கே போயிட்டு நம்ம அன்வீட்டில் கொடுக்கலாமான்றதை நம்ம தெளிவுபடுத்தி நீங்கள் கொடுங்க. ஏன்னா சப்போஸ் அங்கே போயிட்டு வந்து உங்களால் பண்ண முடியாது, இல்லை நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இது பண்ணிடலாம், இல்லை வெளில போயிடணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா? மோஸ்ட்லி இப்படி சொல்ல மாட்டாங்க. பட் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டா, ஏன்னா ஆல்ரெடி 2 பேஸ் முடிஞ்சு 3வது பேஸில் உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ
கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் நடந்த பேஸ் ஒன் பேஸ் டூல வந்து ஜென்ரலா டாப்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அதனால அப்ப நம்ம யோசிக்க தேவையில்ல. ஓகே, நம்ம அங்க போயிட்டு அன்வில்லிங் குடுத்துட்டு நம்ம அத எடுத்துக்கிறேன்னு சொல்லிடலாம். பட் இங்க வந்து உன்ட்ட நான் முன்னாடியே கேட்டுட்டேன். உனக்கு இந்த போஸ்டிங்ல விருப்பம் இருக்கா? இல்லையான்னு சொல்லிட்டு. அங்க போயிட்டு நீங்க சொன்னா கொஞ்சம் ஏதாச்சும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் யோசிக்கலாம். நம்ம இது பண்ணிட்டு நம்ம அப்புறம் ஃபர்தரா இது பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து நீங்க அங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு கடைசி டைம்ல உங்களுக்கு நீங்க வேணாம் நான் 2A போஸ்ட்லயே எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, நம்ப அத குடுத்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாரி இருக்கும். இன்டர்வியூ எப்படி இருக்கு? என்ன ப்ராசஸ் போகுது? என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு குரூப் 1 மத்த எக்ஸாம்ஸ்க்கு, மத்த இன்டர்வியூக்கு போறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அந்த மாரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம். டக்குன்னு நீங்க இது பண்ணிடாதீங்க. வில்லிங்னஸ் குடுத்துறாதீங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னும் முக்கியமா இன்னொன்னு என்னன்னா, இந்த மாரி நீங்க உண்மையாலேயே உங்களுக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா மட்டும் நீங்க வில்லிங்னஸ் குடுங்க. இல்லாட்டி குடுக்காதீங்க. ஓகேங்களா? இந்த மாரி பின்னாடி போய் ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் வந்து இப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, நமக்கு அந்த 15,000 பேர்ல அரௌண்ட் ஒரு 10,000 கிட்ட நமக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஆனா நெறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. இது எல்லாருக்குமே வந்திருக்கா? அந்த 15,000 பேர் எல்லாருக்குமே வந்திருக்கான்னு டவுட் இருந்துச்சு. அந்த மாரிலாம் கிடையாது. எந்தெந்த கம்யூனிட்டில வேக்கன்சி இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் வந்து அ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க இப்போ இந்த 29 போஸ்ட் வந்து இந்தந்த கம்யூனிட்டிலாம் தான் வேக்கன்சி இருக்கு. ஓகேங்களா? இப்போ பிசி ஜெனரல் 8 போஸ்ட், பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 3 போஸ்ட், பிசி உமன்ல 1 போஸ்ட், எஸ்சி உமன்ல 3 போஸ்ட் இந்த மாரிலாம் இருக்கு. ஓகேங்களா? எந்தெந்த கம்யூனிட்டிலாம் ஃபில் ஆயிடுச்சோ, வேக்கன்சி இல்லையோ அவங்களுக்குலாம் அந்த கம்யூனிட்டியோட நீங்க செலக்டட் லிஸ்ட்ல இருந்தாலும் ஓகேங்களா? உங்களுக்கு அந்த இது வந்திருக்காது. ஓகேங்களா? அதோட டீட்டெயில்ஸ் வந்திருக்காது. இந்த மெசேஜும் வந்திருக்காது. அண்ட் வந்து மெயிலும் வந்து இன்னைக்கு மார்னிங்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அது எத்தனை பேருக்கு வருதுன்ற என்னன்றது நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. ஓகேங்களா? அதுக்காக வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல விதைகள் ஸ்டடி சென்டர் டெலகிராம் குரூப் ஓகேங்க இருக்கு. அதுல வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு நம்ம ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக. எப்படி வந்திருக்கு? என்னென்ன ஸ்டேட்டஸ்ல வந்திருக்கு? யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு? இப்போ ரீச்டு ஜோன்ல இருக்கவங்களுக்கு வந்திருக்கா? இல்ல அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் வந்திருக்கா? இப்போ மெயில் மெயில் வந்து டாப்ல வந்து கொஞ்சம் பேருக்கு மட்டும் மெயில் அனுப்புறாங்களா? இல்ல எல்லாரும் அந்த 10,000 பேருக்கு எல்லாருக்குமே அனுப்புறாங்களான்றது எல்லாத்தையுமே நமக்கு ஒரு புரிதல் வர்றதுக்காக நம்ம விதைகள் ஸ்டடி சென்டர் டெலிகிராம் சேனல்ல ஒரு போல் ஒன்று போட்டிருக்கோம். அந்த போலை நீங்க இது பண்ணுங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்க இந்த சேனல் இல்லைன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலிகிராமோட லிங்க் தரேன். அதுல நீங்க இது பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த போல நீங்க இது பண்ணாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ ரீச் ஜோன்ல இருக்க எல்லாருக்குமே வந்திருக்கா? ரீச் ஜோன்ல எல்லாருக்குமே வரலையா? இல்ல மெயில் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்கு. இங்க பாருங்க. இன்னைக்கு காலையில 10:10 11 மணிலேருந்து மெயில் வர ஆரம்பிச்சு. இங்க பாருங்க. யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு எக்ஸசைஸ் ஆப்ஷன் ஃபார் வில்லிங்னஸ் டு த அன்ஃபில்ட் வேகன்சிஸ் இன் த இன்டர்வியூ போஸ்ட் ரிலேட்டிங் டு த போஸ்ட் இன்க்ளூட் இன் த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 சர்வீசஸ் த்ரூ ஓடிஆர் ஆன் ஆர் பிஃபோர் 23/3 ஓகேங்களா? 23ஆம் தேதி நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 12 மணி வரலாம். அதுக்குள்ள நீங்க இது பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு இந்த மாதிரி வந்து காமுக்கும் இங்க செலக்ட்ல வந்து எஸ்ஸா நோவா ஓகேங்களா? வில்லிங்னஸ் இருக்கா? வில்லிங்னஸ் இல்லையான்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் இது. கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். அங்க போயிட்டு எடுக்க முடியுமா? முடியாதான்னுட்டு. அண்ட் வந்து நீங்க 10,000 பேருக்கு வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா? கிடைக்காதான்றதெல்லாம் இது கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா? எல்லாருக்குமே ஏன்னா நமக்கு இருக்கிறது வந்து வெறும் 29 போஸ்ட் தான். நமக்கு ஆல்ரெடி கூப்பிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு இருக்கவங்க 480 பேர் கூப்பிட்டு இந்த பேஸ் ஒன் பேஸ் டூ ரெண்டுத்தும் முடிஞ்சு 430 பேர் முடிஞ்சிருக்கு. அந்த 430 480 430 போக மிச்சம் ஒரு 50 பேர் இதுல இருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு மொத்தம் இருக்கிறது 29 பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 50ல வந்து கொஞ்சம் பேர் வந்து இந்த போஸ்ட் எடுத்துருவாங்க. கொஞ்சம் பேர் வந்து இல்ல நம்ம 2Aல நல்ல போஸ்ட் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டுக்கு போலான்ற மாதிரி யோசிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ என்னன்னா, நமக்கு மிச்சம் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் தான் தேவைப்படும். ஏன்னா, இதுல ஒரு 10 பேர் போனா கூட மிச்சம் ஒரு 19 பேர் அந்த மாதிரி தான் தேவைப்படுவாங்க. அப்போ மிச்சம் இருக்க 19, 20 பேருக்கு வந்து மேக்ஸிமமா வந்து அதுக்கு அடுத்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்க ஒரு 200 பேர். ஓகேங்களா? அந்த மாதிரி கூப்பிடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா, இந்த ஓவராலா வில்லிங்னஸ் குடுத்துட்டு, இந்த வில்லிங்னஸ்ல இருக்க இந்த டாப்ல இருக்க ஒரு 100 பேர கூப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? 100 பேர் அந்த மாதிரி கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சு இவங்களுக்கு இந்த முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கோ அன்னைக்கு அதுக்கு மறுநாளோ மேக்ஸிமம் 2-3 டேஸ்ல வந்து நான் நோட்டிக்கான இது போட்டுருவோம். ஓகேங்களா? இங்க ஃபைனலா என்ன ஒன்று கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. நமக்கு அங்க போயிட்டு பிடிக்கலன்னா நம்ம நான் ஓட்டில நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுங்க. அண்ட் இன்னொன்று முக்கியமா வந்து உங்களுக்கு உண்மையாலே அந்த போஸ்ட்டுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆர்வமா இருந்தா மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? இது வந்து அப்படி இல்லாம நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அது டிஎன்பிசிக்கும் ஒரு 2 வேலை. ஓகேங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம எதுக்காக இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஒர்க். அண்ட் வந்து இன்னொன்று வந்து நமக்கு சப்போஸ் இது போய் இந்த போஸ்டிங் ஃபில் ஆகாம திரும்ப கேரி ஃபார்வர்ட் வேகன்சி ஆச்சுன்னா
அது நமக்கு ஒரு லாஸ் ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் போய் அந்த இடத்த இது பண்ணக்கூடாது, வீணாக்கக்கூடாது. ஏதோ லாஸ்ட்ல ரேங்க்ல பின்னாடி இருக்க ஒரு 29 பேருக்கு வந்து இது மூலியமா ஒரு வேலை கிடைக்கும் ஓகேங்களா. இது மூலியமா ஒரு 29 குடும்பம் வந்து நல்லா இருக்கும், கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க ஓகேங்களா. அதனால அது கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு இது பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் இது கொடுங்க ஓகேங்களா. இல்லைன்னா வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க ஓகேங்களா. ஒன்று வந்து அது டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி உங்களுக்கும் சரி அது எக்ஸ்ட்ரா ஒர்க் ஒன்று. இன்னொன்று வந்து இன்னொரு 29 பேருக்கு யாருக்கா ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இது அமையும் ஓகேங்களா. இதை கொஞ்சம் இது பண்ணுங்க. இதுக்கான அப்டேட் கிடைச்ச உடனே நம்மளும் மெயில் போட்டிருக்கும். அதுக்கான அப்டேட்ஸ் கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அங்கே போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அங்கே போய் உங்களால் சப்போஸ் அங்கே பிடிக்கலனா உங்களால் நான் நோட்டில் அட்டன் பண்ண முடியுமான்றது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் இன்டர்வியூக்கெலாம் போயிட்டு 1:2 கூப்பிட்டுட்டு உங்களுக்கு அந்த போஸ்டிங் அதுக்குள்ளே ஃபில் ஆகிடுச்சு, அந்த ரிமைனிங் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து ஓட்டிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஓகேங்களா. அதில் இங்கே வந்து கிளியராக சொல்லிட்டாங்க ஓகேங்களா. பட் வந்து அங்கே போயிட்டு அன்வில்லிங்னஸ் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் பற்றி எதுவும் தெளிவாக சொல்லலை. அதுக்கான அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது நீங்கள் எஸ் கொடுக்கறத கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் த பெஸ்ட்.